வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் தத்துவ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்று நமக்கு நம் அருட்தந்தை அவர்களுடைய கருத்துக்களை மொழிகள் என்ற தலைப்பில் நமக்கு எடுத்துரைக்க நம்முடன் இணைந்திருக்கும் பேராசிரியர் ஜெயந்தியம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பேராசிரியர் ஜெயந்தியம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டிலிருந்து தன்னை மனவளக்கலையில் ஈடுபடுத்தி கொண்டு மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். தன்னுடைய கல்வி தகுதியாக எம்காம் பிஎட்டும் மனவளக்கலையில் எம்எஸ்சியும் YBT டிப்ளமாவும் பெற்றுள்ளார்கள். மாங்காடு SAG நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை தொடங்கி அதன் அறங்காவலராக சிறப்பாக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். பள்ளி கல்லூரிகளிலும் மனவளக்கலையை பயிற்றுவித்து வருகின்றார்கள். அழியாறு ஜூம் கோஆர்டினேட்டராகவும் சிறப்பாக சேவை செய்தவர்கள். அம்மா அவர்கள் 10வது படிக்கும் பொழுதே நம் அருட்தந்தையிடம் ஆசி பெற்றவர்கள். முதுநிலை பேராசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரம்மக்குட்டி அம்மா அவர்களுடைய மாணவி. 2023ஆம் ஆண்டு ஞானாசிரியர் விருது பெற்றவர்கள். இத்தகைய சிறப்புகள் பெற்ற அம்மா அவர்கள் தற்பொழுது நமக்கு மொழிகள் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளும் குரு அருளையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய மாலை நிகழ்வு இங்கே துவங்கும். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமான முறையில் நல்ல முறையில் இந்த நிகழ்வை நடத்தி தருவார்கள். வாழ்க வளமுடன். என்னை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் லிலி கோபால் அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். இப்ப நம்ம மொழிகள் என்ற தலைப்புல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். கேக்குது இல்லம்மா? வாழ்க வளமுடன் அம்மா, நல்லாவே கேக்குதுமா. ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் உலக சமாதான திட்டத்துல மகரிஷி மொழிகள் என்ற டாபிக் பத்தி மகரிஷி கொடுத்திருக்காரு. சோ இத பத்தி நம்ம சிந்தனைக்கு இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா மொழிகள் பத்தி பேசணும்னா நிறையவே பேசலாம். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் நிறைய இருக்கு இல்லையா? சோ அதை பத்தி நம்ம பேசணும்னா இந்த 1 மணி நேரம் கூட நமக்கு பத்தாது. சோ நிறைய நேரம் ஆகும். இப்போ பழைய இதுல இருந்து பாத்தீங்கன்னா மொழிகள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே நம்ம மொழிகள்லாம் தோன்றின்னு சொல்றோம். இப்போ அந்த ரீசெண்டா நான் ஒரு இது படம் பார்த்தோம். நாங்க என்னன்னா பராசக்தின்னு ஒரு படம் பார்க்கும்போது அதுல மொழிக்காக அப்படியே அந்த இந்தி எதிர்ப்பு இதுக்காக நிறைய பேரு அதுல இறந்தது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கதி கலங்குது. ஏன்னா அந்த மொழிக்காகவா ஒரு இந்தி போராட்டத்துக்காக ஒரு உயிரே தியாகம், உயிர் எவ்வளவு மதிப்பு மிக்கது அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப, அதனாலே இந்த மொழி என்ற இதுல மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்றத எனக்கு ஆராய்ச்சிக்கு வந்துச்சு அந்த இடத்துல. சோ அதனாலதான் இந்த டாபிக்கை நான் தேர்ந்தெடுத்தேன். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய 1965லயே பாத்தீங்கன்னா மாணவர்கள் இந்த மொழிக்காக போராட்டமே நடத்தினாங்க. ஏன்னா இந்தி திணிப்பிற்காக உயிர் தியாகங்கள்லாம் ரொம்ப செஞ்சிருக்காங்க. 1937 அது முன்னாடி கொஞ்சம் முன்னாக்கி போயின்னா ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் அரசு ஆட்சி இருக்கும் போது இந்தி ரொம்ப கட்டாயமாக்குனாங்க. அப்போ ஈவேரா பெரியாரு, மறைமலை அடிகள், பாரதிதாசன் எல்லாருமே நிறைய போராட்டம், அந்த இந்தி எதிர்ப்புக்காகவே நிறைய போராட்டங்களை நடத்துறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராஜாஜி தலைமையில 1939 அரசு பதவி விலகி அதுக்கப்புறம் 1965 ஒரு இந்தி மட்டுமே ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவரும் இதுக்கும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சோ அதனால என்ன ஆச்சுன்னா அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அனைவருமே ரொம்ப கைதியானாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா 1965 ஜனவரி 26 அப்பதான் பாத்தீங்கன்னா குடியரசு தினம். அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இந்தி இந்த போராட்டத்துக்காக ஈடுபட்டு நிறைய பேர் உயிர் தியாகங்களா செஞ்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த மொழிகளை பத்தி நம்ம ஏன்னா இந்த மாதிரி இந்த லாங்குவேஜுக்காக இவ்வளோ உயிர் தியாகங்களை பண்ற அளவுக்கு இதுல என்ன அப்படி இருக்கு, எந்த மொழி கற்றாலும் என்ன இப்போ நமக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ இந்த உலக சமாதான திட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் பாகம் மகரிஷி ஆராய்ச்சிக்கு எடுத்திருப்பாரு. இரண்டாவது பாத்தீங்கன்னா அவர் திட்டத்துக்காக எடுத்துப்பாரு. அப்ப இந்த திட்டத்தை 2 பிரிவுகளாக்கி ஆரம்ப திட்டத்தை முதல் 50 ஆண்டுகளிலும்
இறுதி திட்டத்தை வந்து அடுத்த 100 ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லியிருப்பார் மகரிஷி. சோ அப்படிப்பட்ட இந்த மொழிகளுடைய பயன்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம். இப்போ மொழிகளின் பயன் இதெல்லாம் வந்து ஞான களஞ்சியத்தில இருந்தும் நான் இந்த உலக சமாதான திட்டத்துல புக்ல இருந்து எடுத்த ஒரு சில கவிகளும் அது உங்களுக்கு ஸ்லைடு மூலமா காட்டுறேன். அதாவது ஒருவர் கருத்தை பிறருக்கு உணர்த்துவதற்கு ஓங்கி ஓங்கியதோர் ஆர்வமே மொழிகளாகி பெருகி வந்துள்ள. அப்போ உலக மொழிகள் எல்லாம் பேசுவதற்கு அனைவருக்கும் சொந்தமன்று. பாருங்க, ஒருவர் கருத்தை உணர்வுபூர்வமாக இன்னொருவர் வந்து அறிந்து கொள்வதற்காக அந்த ஆர்வம் தான் என்ன ஆச்சு, மொழிகளாக வந்துச்சு. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியணும், நீங்க பேசுறது எனக்கு புரியணும். அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருந்தாலே போதும் இல்லையா? சோ பிறர் கருத்தை வந்து பேசுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் தான் இந்த மொழிகள்லாம் வந்துச்சு. இது எதுக்கு? அருவருப்பு எம்மொழியின் மேல் கொண்டாலும் அறியாமை மயக்கத்தால் விளையும் கேடு. எதுக்காக அடுத்தவங்க லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து விமர்சிக்கணும், எதுக்கு அதை வந்து எதிர்க்கணும்? அப்படி இதெல்லாம் வந்து அறியாமை மயக்கத்தினால விளையுது. சோ இதெல்லாம் ஏன் எதிர்த்து இவங்க போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க? அதனால் பெருநோக்கில் மனிதன் வரலாறு அறிந்து பிழை திருத்தி பெருநலமே கண்டு வாழ்வோம். இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம மனிதன் மொழிய சிந்தித்து செயல்பட்டு அவனுடைய பிழைகளை திருத்தி எவ்வளவு உயிரை கூட போக்கிக்க கூடிய நிலைமைக்கு ஆளாக்குறாங்க இந்த மொழிக்காக. சோ அப்படிப்பட்ட மனிதன் வந்து தன்னுடைய பிழைகளை திருத்தி அதனால என்ன நலம் என்பதை கண்டு நாம் வாழ்வோம் என்று மகரிஷி எழுதின ஒரு கவிதை. சோ பாருங்க, மொழிகளின் பயனை பற்றி 34வது அதாவது 394வது கவியாக ஞான களஞ்சியத்துல ஏற்பட்டிருக்காரு. சோ இதுல இருந்து என்ன செய்யலாம், மனிதன் வந்து மதம், ஜாதி, தேசம், மொழி, இனம், இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இவ்வைந்தில் எதனாலும் மனிதனை பிரித்து காண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். மகரிஷி கிட்ட கூட ஒருத்தர் கேட்டாங்க, என்னன்னா நீங்க வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்? சுவாமிஜி தாங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்கும்போது சுவாமிஜி சொல்ற, நான் எந்த மதத்தையும் சேர்ந்தவன் அல்ல, உலக பொது அருள் நெறி சமயத்தை சேர்ந்தவர் சொல்வார். அது மட்டும் கர்மயோக நெறியே தான் அதில் வந்து வேதமாகும் அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, மனிதனுடைய உடல் நலம் மனநலம் காத்து அவனுடைய செயல் விளைவை மதித்து எவ்வுயிர்க்கும் துன்பம் இழைக்காமல் வாழ்வதே அந்த கர்மயோக நெறி. அதாவது நமக்கு வந்து யாருக்கும் துன்பம் தராமலும் நமக்கு என்ன பண்ண முடியும், துன்பத்தை போக்கக்கூடிய அந்த கர்மயோக நெறியில தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாம அவர் சொல்வாரு, இந்து மதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்பிக்கை, இஸ்லாமிய மதத்தில் பிடித்தது தொழுகை, கிறிஸ்துவ மதத்தில் பிடித்தது தொண்டு, புத்த மதத்தில் பிடித்தது ஆராய்ச்சி, ஜைன மதத்தில் ஜீவகாருண்யம், இவை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்வார் மகரிஷி. அப்போ அப்படிப்பட்ட மதம், ஜாதி, தேசம், மொழி இதையெல்லாம் ஏற்றத்தாழ்வு இல்லாம மனிதனை பிரிக்கக்கூடிய இதெல்லாம் இல்லாம ஒரு சமுதாயம், ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒரு மகரிஷி வந்து ஒரு இருமொழி திட்டத்துக்காக 1954 ஒரு கவி எழுதுறாரு. என்னன்னா யாருக்கு எழுதுறாருன்னா, அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் 1954 வந்து நம்ம நேரு இருந்தார் நினைக்கிறேன். பாருங்க, இந்திய தேச முதல் மந்திரிக்கு எழுதுகிறேன் இக்கடிதம், சென்னை கல்வி மந்திரியும் படிக்கட்டும், மனிதருக்கு மனக்கருத்தை பரிமாற மொழிகள் தேவை. மந்திரிக்கு, முதல் மந்திரிக்கு அவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எழுதுறாரு இக்கடிதம், சென்னை கல்வி மந்திரியும் படிக்கட்டும். அதாவது கருணாநிதி அந்த காலத்துல அந்த ஆட்சியில இருக்கும்போது மனிதருக்கு மனக்கருத்தை பரிமாற மொழிகள் தேவை. எந்த மொழி எங்க எவருக்கு பழக்கம் உண்டோ அங்க அதுவே அவர்களிலும் உயர்வுமாகும். அப்ப எங்கெங்க யார் யாருக்கு எது இந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அந்தந்த இதுக்கு அந்த மொழியை அவங்க படிக்கட்டுமே, அத அவங்களுக்கு உயர்வை தரும் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த பெருநோக்க நுட்பத்தோடு ஆராய்ந்து எல்லோருக்கும் ஒத்த மொழி முறை வகுப்பே சொல்வார். அப்ப இந்த இது வந்து பெருநோக்கத்தோடு இதை நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒத்த மொழி எதுவோ அதை மட்டுமே நம்ம எடுத்து நம்ம படிக்கணும், அது ஒரு திட்டத்தை வகுத்துக்கங்க அப்படின்னு சொல்வாரு மகரிஷி. ஓகேங்களா? சோ இது அப்ப எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு கல்வி முறை என்னன்னா ஒரு முழுமையான கல்வியா இருக்கணும். ஓகே, ஃபுல்ஃபில்டா இருக்கணும். அப்ப எது முழுமையான கல்வின்னு பாத்தீங்கன்னா, முழுமையான கல்வி என்பது ஒரு நுண்ணறிவு பயிற்சியோட மன தூய்மையும் ஆன்மீக அதாவது நெறிகளையும் கற்பிப்பதாக இருக்க வேண்டும். அந்த காலத்துல குருகுல கல்வின்னு இருந்துச்சு. இப்ப கூட நம்ம ஆழியாரெல்லாம்
குருகுல கல்வி பயிற்சிகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ இதுல அடிப்படை பயிற்சியில இருந்து நமக்கு எல்லாமே நமக்கு உணர்வு பூர்வமாக முதுநிலை பேராசிரியர் நடத்தக்கூடிய அந்த கல்வி முறை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ 20 நாட்கள் அது தங்கி நம்ம அங்கேயே வந்து ஸ்டடி பண்ணி படிக்கக்கூடிய ஒரு முழுமையான கல்வி. இதன் மூலமா நமக்கு என்ன பண்ணுது, ஃபுல் கோர்ஸும் நமக்கு வந்து கவர் பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி எதன் மூலமாக நமக்கு இதுல வந்து ஆங்கிலமும் இருக்கும், நமக்கு தமிழும். சோ எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு கத்துத்தராங்க. அப்போ முழுமையான கல்வி என்பது நுண்ணறிவு பயிற்சியோட, அதோட பயிற்சியும் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா. அந்த நுண் அறிவு பயிற்சியோட நம்மளுடைய மன தூய்மைக்கான என்னது தவங்களையும் கொடுக்குறாங்க, ஆன்மீக நெறிகளையும் கற்பிப்பதாக. எப்படி நம்ம கரெக்டா இருக்கிறோம், அந்த டைம்க்கு வரணும், பஞ்சுவலா வரணும், அந்த நெறிமுறைகளை மனிதனுக்கு கற்பிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு கல்வி முறை வகுத்தார்கள். அப்போ மனிதனுக்குள்ளே உறைந்துள்ள தெய்வீக தன்மையை வெளிக்கொணர்வதா ஒரு கல்வியினுடைய நோக்கமாக இருந்தது. அப்ப பாருங்க, மனிதனுக்குள்ளே உறைந்துள்ள இந்த தெய்வீக தன்மை, இந்த அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை. அப்ப இறைநிலையை உணரணும்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வெளிக்கொணணும்னா கண்டிப்பாக அந்த கல்வி இருக்கணும். அப்ப அது அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளிக்கொணர்வது எதன் மூலமாக அவனுக்கு சின்ன பசங்க செய்யணும்னா, அவனுக்கு ஒரு எளிய முறை உடற்பயிற்சி சொல்லி கொடுத்து அவனுக்கு காயக்கல்பம் இதெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை வெளிக்கொணர்வதா இந்த கல்வி. அதனால நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நம்ம யோகமும் மனித மாண்பும் என்ற கல்வி முறையை நம்ம எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை. இப்ப ஆன்மீக கல்வியின்மை பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் வேல்யூ எஜுகேஷன் நம்ம இப்ப புதுசா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இப்ப வாழ்க்கை வள கல்வி சின்ன பசங்களுக்கு எல்லாம் நம்ம எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு எல்லாம் கூட பாருங்க, மழலையர் நிலை, அதாவது எல்கேஜி 1 எல்கேஜி 2. அப்ப அந்த பசங்களுக்கு எல்லாம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கல்வியை நம்ம, ஏன்னா சின்ன வயதிலிருந்தே நம்ம பாலர்களிலிருந்தே குழந்தைகளாக இருக்கும்போதே அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி முறை நம்ம கொடுத்துட்டோம்னா அதிலிருந்து வரக்கூடிய பசங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வயது வந்த பிறகு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மேன்மை அடைந்த மனிதர்களாக திகழ்வாங்க இல்லையா. அப்ப அதற்காக மனித மாண்பின் மதிப்பை உணர்த்தி மன விரிவை தருகின்ற கல்வியே முறையான கல்வி. அப்ப மனித மாண்பை மதிக்கக்கூடிய, அது மனித மாண்பின் மதிப்பை உணர்த்தி மன விரிவை தரக்கூடியதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம கல்வியுடைய அருட்கல்வி இல்லையானால் கற்ற பெற்ற கல்வி எல்லாம் அனைத்துமே என்ன ஆகும், சுயநலமாகிவிடும். இப்ப இருக்கிற கல்வி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு இல்லையா, சுயநலமாக தான் இருக்கு. நான் மற்ற கல்வி கற்றா போதும், மற்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு அவசியமே இல்லாம இப்ப சமநோக்க நேர்நிறை அன்பு உருவாக என்ன ஆகும், அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பு செலுத்தாம இருக்கிறது. யாராவது வீட்டுக்கு வந்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு காஃபியோ என்ன ஏது என்று சொல்லக்கூடிய பசங்க இப்ப இருக்காங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா. இப்ப யாராவது பெரியவங்க வந்தா கூட அவங்களுக்கு வந்து என்ன ஏது, அவங்களுக்கு என்ன தேவை, ஏதாவது கேட்டா கூட ஏதாவது நம்ம என்ன பண்றோம், விஞ்ஞான உலகத்துல இருக்கிறாங்க இப்ப பசங்க இல்லையா, செல்போன் நோன்றது அதுல இருக்காங்க. சோ அப்ப அதுல உள்ள இருக்கக்கூடிய அன்பு எங்க போச்சு இல்லையா. அப்போ சமநோக்க நேர்நிறை அன்பு உருவாகாமலே போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி இல்லாம கல்வி வந்து சுயநலமாகிவிடும். அப்ப நான் மட்டும் கத்துக்கிட்டா மட்டும் போதும், மற்றவங்க எப்படி இருந்தா என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப ஆன்மீக கல்வி இல்லாமலே போயிடுச்சு. சோ ஆன்மீக கல்வி இப்பத்துல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம வேல்யூ எஜுகேஷன் ஆகட்டும், அது ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ உலக சமாதான திட்டத்துல மகரிஷி சொல்றாரு, வேதாத்திரை கல்வி முறை எப்படி இருக்கணும்னா எழுத்தறிவு தெரிஞ்சிருக்கணும், தொழிலறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவம், இந்த 4மே கட்டாய கல்வியாக இருக்கணும். எழுத்தறிவு அதாவது கல்வியலில் எழுத்து தொழில் ஒழுக்கம் ஞானம் கற்பதும் பின் வழுவாது நிற்பதும். அப்ப கல்வி என்பது வந்து தொழில் ஒழுக்கம், எழுத்து இருக்கணும், தொழில் இருக்கணும், ஒழுக்கம் ஞானம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும், வழுவாது பிறர் இல்லாமல் கற்கணும் அப்படி இருக்கு. அப்ப எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்க பழக்கறிவு, இயற்கை தத்துவ அறிவு, அப்ப இது எல்லாத்தையும் 4த்தையும் எப்படி இருக்கணும், சமமாக நல்லா கற்பிக்கக்கூடிய கல்வி முறையாக இருக்கணும். இந்த உலக சமாதான திட்டத்துல வேதாத்திரை கல்வி முறை நமக்கு உணர்த்தியது. இதுல பாடத்திட்டத்துல ஃபர்ஸ்ட் எழுத்தறிவின் போது நம்ம குழந்தைகளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொல்லி தருவாங்க, ABC அந்த மாதிரி ஒரு இது இங்கிலீஷ் தமிழ் என்றால் நம்ம வந்து ஆறுன்னு சொல்லிட்டு எழுத்துக்களை நம்ம மொழிகள் மூலமாக எழுத்துக்களை
அவங்களுக்கு எப்படி கத்து கொடுத்துருமோ அந்த மாதிரி அப்ப அவங்கவுங்களோட லாங்குவேஜ்ல. அப்ப தொழில் என்னும் பொழுது தொழிலும் அதே மாதிரி கத்துக்கிட்டாங்க. தொழிலறிவு இதன் மூலமாக கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் ஒழுக்க பழக்கங்கள் இதன் மூலமாக என்ன ஆகுது, ஒழுக்க பழக்கங்கள். சோ எஜுகேஷன் அப்பெல்லாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸே இருந்தது. இப்ப அது மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா ஒழுக்க பழக்கங்களை அவங்க ஒற்றுமையாக வாழ்வது, இனிமையாக வாழ்வது, எப்படி எல்லோரும் அன்புடன் வாழ்வது, இதெல்லாம் வந்து நமக்கு அவங்கள சொல்லி கொடுத்தாங்க. சோ இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு நம்ம அது வந்து ஒழுக்க பழக்கங்களை சொல்லி கொடுக்குறோமா, அப்படிப்பட்ட கல்வி இருக்கான்றது பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஆனா இப்ப நம்மளுடைய வேதாத்திரத்துல வந்த பிறகு யோகமும் மனித மாண்பும் அந்த கல்வி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு காலேஜஸ்லயும் நம்ம கொடுக்கும்போது அப்ப அந்த ஒழுக்க பழக்கங்கள் ஒற்றுமையாக எப்படி வாழ்வது, இனிமையாக வாழ்வது பற்றி நம்ம ஒவ்வொரு ஸ்கூல்லயும் நம்ம சொல்லித்தரோம். சோ இந்த இயற்கை தத்துவ அறிவு, இயற்கையை ரசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். அப்ப இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்தல், அதன் அழகை ரசித்தல். ஏன்னா இயற்கைன்றது ஒரு நேச்சரா அதான் இறைவன், இறைநிலையே அதான். சோ அப்ப இயற்கையை அவங்கள வந்து ரசிக்க கத்து கொடுக்கணும். எப்படி வந்து அவங்க வந்து செல்போனும் டிவி மொபைல் அதுலயே இல்லாம அவங்க இந்த விஞ்ஞான உலகத்துல இருந்து முதல்ல வெளியே வரணும். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெளியே வந்து நல்லா ஓடி விளையாடி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. விளையாட்டு மைதானங்கள் அதெல்லாம் வந்து விளையாடி மண்ணுல போனாலும் அவங்க வந்து அதோட அவங்க ஒன்றி இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பசங்க வந்து மண்ணுல போனாலே உள்ளார ஒரே அலர்ஜி ஆயிடுச்சு. தண்ணியில கை வச்சா தண்ணி ஒரு அலர்ஜி. ஏன்னா அவங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா இயற்கையோட ஒன்றல. அப்ப இயற்கையை வந்து ரசிக்கணும். அவங்க வந்து அதை பார்த்து அந்த அழகை ரசிச்சு அந்த இயற்கையோட அவங்க ஒன்றி இருந்தாலே அந்த இயற்கையோட அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு அதன் மூலமாக ஒரு அறிவு மேம்பட்டு அந்த மக்களை வந்து அதாவது இப்ப இருக்க பசங்க வந்து நல்ல முறையில அவங்கள வளர்க்கறதுக்கு நம்ம உதவி புரியணும். சோ அது முதல்ல நம்ம அதுக்கு டாபிக் வந்துரும் மொழி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் குழந்தைகள் இருந்து ஆரம்பிக்கிறேங்க, ஏன்னா குழந்தைகளை தான் நம்ம ஈஸியா வந்து அவங்கள வந்து கொண்டு வர முடியும். இப்போ அதாவது பெரியவர்களை வந்து சில இது திருத்தி நம்ம கொண்டு வர முடியாது. சோ பாலர்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு திருத்தி நம்ம ஒரு நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு இந்த கல்ச்சரை பத்தியும் இந்த மொழிகளை பத்தியும் நம்ம புரிய வச்சு அதன் மூலமாக அவர்களை மேம்படுத்தி அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மொழியிலே அவர்களை கற்க வைக்கலாம். சோ மனிதர்கள் ஒருவர் கருத்தை ஒருவர் அறிய கொண்ட வேகமே மொழியாக தோன்றியது. அப்போ அவங்களுடைய கருத்து என்ன, என்ன கருத்து, ஒருவருடைய கருத்தை வேகமாக அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலம், இல்ல வேற ஏதாவது தமிழ் தெரியுதா தமிழ், அப்புறம் வேற ஏதாவது அவங்களுக்கு கன்னடம் தெரியும், இல்ல ஏதாவது ஒரு மொழி. சோ எந்த இந்தியா எந்த உச்சரிப்பு தோணியாக நாக்காசைதோ அந்த ஒலி இந்த சவுண்டு வேறுபாடு ஒருவர் கருத்தை ஒருவர் அறியும் மொழியாயின. சோ இந்த மாதிரி மொழிகள் வந்து உருவாயிற்று. இப்போ குழந்தைகளின் கல்வி நலம், குழந்தைகளுடைய கல்வின்னு பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் நாட்டின் எதிர்கால குடிமக்கள் ஆவாங்க. அப்ப கல்வியை வந்து இலவசமாக கொடுத்து அவர்கள் விரும்பும் பாடத்தை வந்து படிக்கும் வாய்ப்பு நம்ம அளிக்கணும். இப்ப இருக்க குழந்தைகளுக்கு நம்ம அது மாதிரி கொடுக்குறோமா, அது ஒரு கேள்வி. ஏன்னா இவங்க வந்து பாக்குறது வந்து அதாவது பெற்றோர்கள் என்ன நம்ம வந்து படிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க படிக்க முடியாம இருக்கிறத என்ன பண்றாங்க, குழந்தைகள் மேல என்ன பண்றாங்க, திணிக்கிறாங்க. சோ இவங்க வந்து நம்ம தான் படிக்க முடியல, சோ அப்ப இவங்களாவது படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும். சோ அந்த பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு டிராயிங் வரையணும்னு இருக்கும், இல்ல ஒரு ஒரு இது ஒரு டாக்டர் ஆகணும்னு இருக்கும், இல்ல ஒரு என்ஜினியர் ஆகணும். சோ இந்த மாதிரி ஒரு எதிர்கால திட்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம அவங்கள வந்து என்ன பண்றோம், நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவங்களை போட்டு நம்மளுடைய நம்ம என்னவா ஆகணுமோ அதை வந்து என்ன பண்றோம், குழந்தைகள் மீது திணிச்சு அவங்கள வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை நம்ம வந்து இது பண்ணிடாம பெற்றோம். அப்ப குழந்தைகள் தான் நாட்டின் எதிர்கால குடிமக்கள். இப்ப கல்வியை வந்து நம்ம என்ன பண்ணணும், இலவசமாக கொடுத்து அவர்கள் விரும்பும் பாடத்தை படிக்கும் வாய்ப்பையும் நாம் அளிக்க வேண்டும். சோ இப்ப இருக்கிறது வந்து இலவசமாக கொடுக்குறாங்க, நல்ல கல்வியும் நல்ல வரவேற்புறதுக்கு. சோ படிக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த குழந்தைகள் நலமும். அப்போ அவங்களுக்கு என்ன ஈஸியான லாங்குவேஜ் என்ன புரியுதோ சோ அந்த இடத்துல அவங்கள வந்து புரிய வச்சு அதை வந்து நல்லா மேம்படுத்தணும். சோ இதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வசதி. சோ அவரவர்களின் சொற்குறிப்புகள் வெவ்வேறு ஒலிகளாக இருந்தன. அறிவு வளர வளர அவை திருத்தப்பட்டு மொழிகளாக கொல்லப்பட்டன. இப்ப பாருங்க அவங்களுடைய சொற்குறிப்புகள். இப்ப லாங்குவேஜ் இப்ப குழந்தைங்க எல்லாம் வந்து அம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்ப அதுல இருந்து வளரக்கூடிய அறிவு, அப்ப அந்த அறிவு வளர வளரதான் அதுல இருந்து திருத்தப்பட்டுதான்
என்ன ஆச்சு, மொழிகளாக கொள்ளப்பட்டது. அப்போ அவர்களுடைய சொற்குறிப்புகள், அதுல இருந்து வரக்கூடிய ஓசை, ஒலி, இதிலிருந்து வரக்கூடிய அறிவுகள் அது திருத்தமாக மொழிகளாக வந்தது. அப்ப எல்லா மொழிகளும் மனிதனுக்கு சொந்தம். அப்ப எல்லா மொழிகளும் என்ன ஆகுது, மனிதனுக்கு சொந்தமா. இப்ப உலகில் அதிகம் பேர் பேசும் மொழி எது இருக்கணும், மகரிஷி சொல்ற உலக பொது மொழியா இருக்கணும். இப்ப மனிதருக்கு ஒரு மொழியே போதுமானது. அப்போ பல மொழியை கற்று காலத்தை வீணாக்குவது என்பது அவசியமாகாது அப்படின்னு சொல்லலாம். மகரிஷி இதுக்கு ஒரு பாட்டுக்குள்ள சொல்ல, எல்லா மொழிகளும் மனிதருக்கு சொந்தமே. என்ன சொல்றாரு, உச்சரிப்பாய் நாவசைந்து எழுந்த ஓசை உருவாக்கப்பட்டதுதான் எழுத்து ஆகும். அதான் உச்சரிப்புல வரக்கூடிய நாவசைந்து எழுந்த ஓசை உருவாக்கப்பட்டதுதான் ஓசை. அப்ப எச்சத்தம் யாருக்கு விளக்கு சொந்தம், எழுத்துகளும் அவ்வாறே அனைவருக்கும். அப்போ எந்த சத்தம் யாருக்குதான் விளக்கு, ஏன் அதை ஒதுக்குறீங்க, எல்லாருக்குமே சொந்தம் தானே. அப்ப எழுத்துக்களும் அவ்வாறு தானே, அனைவருக்கும் சொந்தம் தானே. ஏன் சச்சரவு ஏனோ, நாம் உபயோகிக்கும் சகல பொருளும் பலரால் செய்யப்பட்டும், ஏன் இதுக்காக நீங்க போய் சண்டை போட்டுக்கிறீங்க. அப்ப நாம் உபயோகிக்கும் சகல பொருட்களை யாரால் செய்யப்பட்டது, எல்லாராலும், சமுதாயத்திலிருந்து வந்தது. இச்சமயம் நமது எப்போம் ஏன் நம் வாயால் எழும் சப்தம் அந்நியர்களுடையதாகும். ஏன் இது நம்ம வாயால் எழக்கூடிய சப்தம் எப்படி அந்நியர்களாகும். நம்மளுடைய மொழி, அப்ப நம்மளுடைய மொழியை நம்ம கத்துக்கிறது நமக்கு தானே சொந்தம். அது ஏன் நீங்க இது சண்டை சச்சரவு ஏன்? அதான் உச்சரிப்பு தெளிவாக நாக்கு அசைந்து எழும் சத்தமும் சப்த பேதங்களும் ஒருவர் கருத்தை ஒருவர் அறியும் மொழி ஆயிடுச்சு. அப்ப அந்த ஒலி பேதங்களை உருவாக்கிய குறிப்பு முறைதான் எழுத்துக்களாக வந்தது. அப்ப அந்த எழுத்துக்குள்ள பாருங்க, மனித குலத்தில் விரிந்து பரவி அதுதான் என்ன ஆகுது, மொழிகளாகவும் எழுத்துக்களாகவும் மனிதர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய, பேசக்கூடிய, கருத்தறியக்கூடிய, அப்போ எல்லாமே ஒரு இதுவாச்சு. அப்ப பொருள் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா பழகி கொண்ட அந்த பாஷையால மட்டும் இல்லாம அந்த மொழிக்கு மொழி அது பாத்தீங்கன்னா உயர்வோ தாழ்வோ சொந்தம் விரோதம் எல்லாமே நினைப்பதற்கு இடமே கிடையாது. இந்த உண்மையை அறிந்து மொழிகளில் உள்ள அதிக பற்று வெறுப்பு எல்லாமே விடணும் அப்படின்றார். சோ மகரிஷி கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்னன்னா, நீங்க மொழி பற்று இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா சுவாமிஜி மொழி வெறி கூடாதான்னு கேக்குறாங்க. அவருக்கு மகரிஷி சொல்ல, அதான் மொழி வெறி மட்டுமல்ல, எதன் மீதும் வெறி கூடாது. மொழி வெறி மட்டும் இல்லப்பா, என்ன சொல்றாரு, எதன் மீதும் வெறி கூடாது. அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. ஏன்னா அது என்ன ஆகுது, எமோஷனல் ஸ்டேட். சோ அது தனக்கும் சமுதாயத்திற்கும் என்னத்தை விளைவிக்க, துன்பத்தையே தான் விளைவிக்கும். மதவெறி என்ன சொல்றாருன்னா, ஜீரணமாகும் வரை இருக்கும். அதாவது மதுவெறி ஜீரணமாகும் வரை இருக்கும். காமவெறி விந்து உற்பத்தி குறையும் வரை இருக்கும். காமவெறி என்பது விந்து உற்பத்தி குறையும் வரையும் இருக்கும். ஆனா மதவெறி இருக்கு பாருங்க, அறிவின் விளக்கம் கிடைத்தால் தணிந்து விடும். மதவெறி என்பது அறிவினுடைய விளக்கம் கிடைத்தால்தான் அது தனியும். இதனால என்ன ஆகுதுன்னா, புகழ் மற்றும் பணவெறி உடல் வலிவு உள்ளவரை நீடிக்கும். அதாவது புகழ், பணவெறி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் வலிவு உள்ள வரைக்கும், உடல்ல வலு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீடிக்கும். அது மட்டும் இல்லாம நாட்டு வெறி, மொழி வெறி, அந்த நாடோ அல்லது மொழியோ அழியும் வரை இருக்கும். அப்ப நாட்டு வெறியோ அந்த மொழி வெறியோ இதெல்லாம் இருந்தோ அந்த நாடு அல்லது அந்த மொழி அழியும் வரையும் இருக்கும். அப்ப இவ்வளவோ இருக்கு. அப்ப ஏன் இந்த மொழி வெறி நமக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா, அப்போ தேவையே இல்லை. ஓகேவா? அப்ப எல்லா மொழிகளும் மனிதனுக்கு சொந்தம் தான் அப்படின்றார். அப்ப உலகத்துல பொது மொழி ஆக்கணும்ன்ற. அப்ப ஆக்கியவன் விளைவறிந்து அழித்தால் என்ன, ஆக்கியவன் விளைவறிந்து அழித்தால் என்னன்னு சொல்றார். மொழிகளில் உள்ள அதிக பற்று வெறுப்பு முதலானவை அனைவரும் விட வேண்டும். ஏன் இது மாதிரி விட வேண்டும் சொல்றாரா, ஏன்னா மொழி அதனை தாய் என்றும் மனிதனுக்கு முன் பிறந்தல்ல, அதை நாமே பெற்றோம் அப்படின்றார் மகரிஷி ஒரு கவியில. மொழி அதனை தாய் என்றும் மனிதனுக்கு முன் பிறந்ததல்ல, அதை நாமே பெற்றோம் என்றார். அது யார்கிட்ட இருந்து வந்ததா, நம்ம கிட்ட இருந்து தான் வந்தது, நம்மளுடைய வாயில இருந்துதான் வந்தது. முன்னாடி இப்போ 5 அறிவு உள்ள விலங்கு பாத்தீங்கன்னா மாடு மான்னு கத்தும் போது அப்ப அதுல இருந்து வரக்கூடிய ஓசையில இருந்துதான் என்ன ஆகுது, மனிதன் கிட்ட 6 அறிவு படைத்த மனிதன் கிட்ட அது மொழியாக வந்தது. அப்போ வழி வழியாய் வாழ்ந்து வரும் சமுதாயம்தான் வளர்த்து இன்னும் வளர்க்கின்றது. அதுதான் வளர்க்குது, இன்னும் வளர்க்குது. வேண்டாவெல்லாம் கழிந்ததுண்டு
வேண்டாது, அதாவது வேண்டாவெல்லாம் கழிந்தது இனியும் பல கழிய உண்டு. அப்ப கடைசியில ஒரு மொழியே மீதமாகும். அழிப்பதற்கு உரிமை உண்டு, ஆற்றல் உண்டு, ஆக்கியவர் விளைவறிந்து முடிவு செய்தார். அப்ப என்னன்னா அவனே அழிப்பான். அந்த என்னன்னா இனியும், அதாவது அவனே வந்து வளர்த்தவன் யாரோ அவனே என்ன பண்ணுவான், வேண்டாதவற்றெல்லாம் அழிச்சிடுவான். அப்ப இனியும் அவ்வாறே அவனே அழிச்சிடுவான். மனித சமுதாயம் வாழ்வதற்கு ஒரு மொழியே போதும் அப்படின்னு சொல்ற. அப்போ அதனால் கடைசியாக மனிதன் மீதமாக கொள்ள போவது ஒரு மொழிதான் இருக்கும். அப்ப ஒரு மொழி மாத்திரமே. அப்ப மொழிகளை தோற்றுவித்த மனிதன் அவன் நல்வாழ்விற்காக வேண்டாதவற்றையெல்லாம் அழித்துவிட ஒழித்துவிட எல்லா உரிமை ஆற்றலையும் அவனுக்கு பெற்றிருக்கிறான். அப்போ மொழிகள் மீது ஏன் அதிக பற்று, வெறுப்பு, இதையெல்லாம் நம்ம விளைவறிந்து நம்ம என்ன பண்ணோம், விழிப்பு நிலையில விட்டுடணும். அதுவும் மகிழ்ச்சி இன்னொரு சொல்வாரு, 2 மொழிகள். ஒண்ணு நம்மளுடைய மாகாண மொழியில ஏதாவது ஒரு மொழி எடுத்துக்கலாம், அப்புறம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மொழி, விருப்பமான மொழியை தேர்ந்தெடுத்துக்க. அதாவது என்ன சொல்ற, அந்தந்த மாகாண மொழியில் எங்கும் ஆட்சி நடை பெற்றிடவும் பொதுவாய் உள்ள எந்த நாட்டாட்சிக்கும் உலகில் பல்லோர் இசைந்த மொழி மாணவர் எல்லோர்க்கும் இந்த இரு மொழிகளை மாணவர் எல்லோர்க்கும் எங்குமே கற்பித்தால் மொழிகட்கான கொந்தளிப்பும் செலவினமும் போக போக குறைந்து வரும். பொது மொழியில் உலகம் ஒன்றா. அப்போ இந்த மாகாண மொழியில எவ்வளவோ இருக்கு. அப்ப எந்த மொழியை நீங்க வந்து கத்துக்கணும், இந்த ஆட்சி பெற்று. அப்போ பொதுவாய் உள்ள எந்த மொழி உங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும், உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மொழி ஒண்ணு எடுத்துக்கங்க. அப்புறமா நீங்க ஏதாவது ஒரு மொழியை வந்து நீங்க எங்குமே எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய ஒரு பொது மொழி நீங்க ஒண்ணு எடுத்துக்கங்க. அப்போ மொழிகளை தோற்றுவித்த மனிதன் அவன் நல்வாழ்விற்காக வேண்டாதவற்றை அழித்துவிடவும் ஒழித்துவிட உரிமையும் ஆற்றலும் பெற்றிருக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட மொழிகளை வந்து மொழிகளுக்காக மனிதன் என்ன பண்றான், தன்னைத்தானே அழிச்சிக்க கூட ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறான். சோ அப்படிப்பட்ட மொழிக்காக என்ன தன்னையே அழிச்சிக்க கூடிய அப்படி தேவையா அப்படின்றத விழிப்புணர்வுல இருந்து சிந்திக்க வைக்கிறது நம்மள. சோ உலக பொதுமொழி இதுல வந்து பாத்தீங்கன்னா உலக பொதுவாக இருக்கக்கூடிய மொழிகளை நம்ம கத்துக்கணும். அதாவது குழந்தைகள் கூட என்ன பண்ணணும், தெளிவாக, அதாவது தெளிவுடன் உச்சரிக்கக்கூடிய ஏற்ற ஒரு தனி சிறப்புடைய ஒரு மொழியையே எதிர்கால உலக பொதுமொழியாக நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு மகரிஷி ஒரு கவியை கொடுக்குறாங்க. மலைப்பின்றி எளிதாய் எழுத கற்க மதலைகளும் தெளிவாய் உச்சரிக்க ஏற்ற தலை சிறந்த ஒரு மொழியே. அவர் சொல்றாரு, தலை சிறந்த ஒரு மொழி எதிர்காலத்தில் தனித்து நிற்கும் சொல்றார். அது பாருங்க, அதுதான் என்ன ஆகுமா, எதிர்காலத்துல ஒரு தனித்து நிற்கும். அப்ப தனித்து நிற்கும் உலகில் ஒரு பொது மொழியாய் கலைச்சொற்கள் அம்மொழியில் இப்போது இல்லா காரணத்தால் மயங்காதீர். இப்போதைக்கு இல்லை, ஆனாலும் அதுக்காக மயங்காதீர்கள். அவை வழக்கில் நிலை சொற்களாய் இருக்கும். மொழியை கொண்டே நேராக லிபி மாற்றி எழுதி கொள்வோம். அதாவது என்ன சொல்றேன்னா, இன்று உலகில உள்ள மொழிகளை சிரமம் இல்லாம எழுதவும் படிக்கவும் குழந்தைங்க கூட எப்படி இருக்கணுமா, தெளிவாக உச்சரிக்கக்கூடிய ஒரு தனி சிறப்புடைய ஒரு மொழி. அதுதான் வந்து எதிர்காலத்துல ஒரு உலக பொதுமொழியாக நம்ம தேர்ந்தெடுக்கணும்ன்றாங்க மகரிஷி. அப்ப அத்தகைய மொழியில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்தந்த கலைகள், பொருட்கள், செயல்கள் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோமோ, மனிதர்கள் பேசும் மொழிகள் கூட இன்று வழக்கில் நிலைச்சிருக்கக்கூடிய கலை சொற்களை அப்படியே உச்சரிப்பாக நம்ம மாற்றலாம். அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், எழுத்தாக நம்ம மாற்றி எழுதி கொள்ளலாம்ன்ற. அதே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மகரிஷி சொன்ன எக்ஸாம்பிள் தான் இது. அதாவது கருணை என்ற சொல்லு வந்து தமிழ்ல இருக்குது. அதை வந்து ஆங்கிலத்துல பொதுமொழியாக கொள்ள, அதாவது நேரிடும் போது கருணை என்ற வார்த்தைக்கு தகுதியான அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது இது ஆங்கிலத்துல இல்லைன்றார். ஆனா அதையே வந்து அவர் கருணை என்ற வார்த்தையை ஆங்கிலத்துல எப்படி எழுதுறாருன்னா KARUNAI, அதாவது டங் இங்கிலீஷ் மாதிரி எழுதுறாரு. அதாவது கருணை என்று எழுத்து நம்ம எழுதி கொள்வோம். அப்ப தமிழ் மொழியை பொதுமொழியாக எடுத்துக்கொள்வதாக வைத்தா, அப்ப மோட்டார் காருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணா, மோட்டார் கார் என்ற வார்த்தையை ஆங்கிலம், அதை வந்து நீங்க வந்து தமிழ்ல வந்து நேருக்கு சரிசமமா நீங்க வந்து அந்த வார்த்தையே இல்லையே, அப்படி இருக்கும்போது மோட்டார் வண்டி என்று நீங்க தமிழ்ல எழுதிக்கங்க அப்படின்னு இது மகரிஷி சொன்னதுதான். இது வந்து உலக சமாதான திட்டத்திலே இருக்கு.
சோ உலக சமாதான நூல்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்போ மோட்டார் வண்டின்னு நீங்க அந்த மோட்டார் கார் என்றதை வந்து அவர் கார் என்றதை என்ன சொல்றாருன்னா வண்டின்னு நீங்க மாத்தி தமிழ்ல எழுதிக்கீங்க. ஏன் இது வந்து ஆங்கிலமும் தமிழும் வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் இந்த இரு மொழிகள் மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். இத இத வச்சு நீங்க வந்து எனக்கு 2 மொழியும் மட்டும்தான் ஏதோ சிறப்புப்படுத்தி கூறுவதாக நீங்க வந்து என்ன நினைக்க வேணாம் அப்படின்னு மகரிஷியே சொல்வார். சோ அப்ப மனிதனுக்கு உலக பாஷைகள் அனைத்துமே சொந்தன்ற. ஓகேவா? சோ எல்லா மொழிகளும் நமக்கு சொந்தம். அப்ப அறிந்த அளவு வரை அவற்றால் அவனுக்கு பயன் உண்டு. சோ எல்லா மொழிகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் இது ஒண்ணும் மிகைப்படுத்தி அதை குறைச்சா நான் சொல்லல. சோ எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அவன் அறிவுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பயன் உண்டு. அப்ப அப்ப எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு 2 மொழியாவது நம்ம கத்துக்கலாம். அப்ப மொழியை பற்றி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஒரு மொழியே மனிதருக்கு வாழ போதும். அதாவது மகரிஷி வந்து ஒரு மொழி ஒரு மொழியே வாழ்வதற்கு வாழ்வதற்கு வாழ போதும். உள்ள மொழி பலவற்றுள் முன்னோர் சொன்ன அருமை கலைகள் அனைத்தும் மொழிபெயர்த்து ஆண்டு 30க்குள்ளே எழுதி கொள்வோம். ஒருமை தத்துவம் உணர்ந்து அன்பாய் வாழ உள்நாட்ட பயிற்சி வயதடைந்தோர் கொள்ள நிர்விகற்ப சாதனை மன்றங்கள் என்ற நிலையங்கள் ஆங்காங்கு தோற்றுவிப்போம். இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரும் பாருங்க. அதாவது மனிதர் வந்து ஒருவர் கருத்தை ஒருவர் அறிய வேண்டிய ஒரு ஒரு பாஷை, அதுதான் நம்ம மொழி. அப்ப அந்த மொழி வந்து எப்படி அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய முன்னேற்றத்திற்காக தான் வந்தது இல்லையா? அவனுடைய முன்னேற்றத்திற்காக. அப்போ ஆதி மனிதர்கள் என்ன பண்ணாங்க? ஆங்காங்க திட்டத்தட்ட காட்டுல குகையில வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த தேசத்துல அவங்க என்ன பேசுனாங்களோ அதுதான் அவங்களுடைய பாஷை, அந்த மொழியாக இருந்துச்சு. அப்போ அவங்கவுங்களுடைய சொற்குறிப்புகள், அந்த ஒலி, இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அறிவு வளர வளர அதெல்லாம் திருத்தப்பட்டு அந்த பாஷைகள்லாம் என்ன ஆகுது? மொழியா தோன்றுச்சு. அப்ப இப்ப இருக்கிற பலவிதமான வாகன வசதிகளால உலகில எல்லா பாகங்களும் வாழக்கூடிய மனிதர்களை நம்ம எல்லாருக்கையும் தொடர்பு கொள்ள முடியுது. ஏன்னா விஞ்ஞான உலகத்துல நம்ம ஈஸியா வந்து இப்ப கூட நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து யூடியூப்ல எல்லாத்துலயுமே நம்ம கத்துக்க முடியுது. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியும்னா கூட நம்ம அழகா கம்ப்யூட்டர்ல போயிட்டு நம்ம இந்த லாங்குவேஜ் தெரியும்னா கூட நம்ம அழகா கத்துக்க முடியும். சோ இப்ப விஞ்ஞான உலகத்துல இதெல்லாம் ரொம்ப சாத்தியமாகுது. சோ அப்ப என்ன பழக்கத்தினால பலவித பாஷைகளும் இன்று தலைமுறைகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அப்ப எண்ணிறந்த மொழிகள் நம்மிடையே நிலவி வந்துகிட்டுதான் இருக்கு. அப்போ மனித குலம் ஒன்றே என்றும் அகில உலக மக்களும் ஒன்று கூடி நம்ம வாழணும்னா இப்பவும் நாம விரும்புறோம். அது மட்டும் இல்ல, ரொம்ப அவசியமாகும். அப்ப இனி நமக்கு பலவிதமான மொழிகள் தேவையில்லை. நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஒரு மொழியே போதுமானது அப்படின்றாரு. ஏன் மனிதர்கள் வாழ்வதற்கு ஒருவருக்கொருவர் கருத்தறிந்து கொள்வதற்கு மொழி தேவையை தவிர மொழிகளை கற்பதோ பல மொழிகளை கற்று காலத்தை வீணாக்குவதோ வாழ்க்கை வந்து லட்சியமல்லன் மகரிஷி சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட ஏன் நீங்க வந்து ஒரு மொழியை மட்டுமே நீங்க வச்சுன்னா போதுமே. எதுக்கு நீங்க பலவிதமான மொழிகளை வந்து கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையும் உங்க டைம் எல்லாம் நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் இல்லை அப்படின்னு. அப்போ அகில தேசங்களில் இந்த தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பல மொழி வல்லுநர்கள் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்? மனிதர்கள் எளிதாக பேச, கற்க, எழுத தகுதியான ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து அதை உலகில் வந்து பிறக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார். அப்ப இதுவரையில் உலகில் உள்ள பல அறிஞர்களால் பல மொழிகளில் எழுதப்பட்ட வாழ்க்கை தத்துவங்கள், அந்த கலைகள் அனைத்தையும் அந்தந்த மொழி கலை வல்லுநர்களை கொண்டு உலக சமாதான ஆட்சி தொடங்கிய பின் 30 வருடங்கள், அதான் மகிழ்ச்சி சொன்னது 30க்குள்ளே எழுதி கொள்ளும் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த இதுல அப்போ 30 வருடங்களே என்ன பண்ணணும்? நம்ம மொழிபெயர்த்து அது எதிர்கால மொழியாக நம்ம எழுதி கொள்ளணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி, அதாவது ஒரு இயற்கை வேகத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாம அதை இயற்கை தத்துவ அறிவியை என்ன பண்ணணும்? பசங்களுக்கு நம்ம புகுத்தணும். அந்த ஆற்றல், ஆர்வத்தையும் நுட்பத்தையும் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய உள்நாட்ட பயிற்சி. அதுவும் பாருங்க, உச்ச வயது வந்தவர்கள் எப்படி குழந்தைகளுக்குல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்ன்ற அந்த வயது வந்தோம்னா நம்ம எப்படி நம்ம அழகா காயக்கல்ப பயிற்சி எல்லாத்தையும் கொடுக்குறோமோ அதே போல அனைவருக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய பழகி கொள்ள ஒரு வாய்ப்பு அளிப்பதற்காக உலகில் எங்கும் இருக்கக்கூடிய, அதாவது நிர்விகற்ப சாதனை மன்றங்கள் சொல்வார். நிர் என்றால் என்னன்னா அதாவது நீர் அற்ற அர்த்தம். விகற்பனும் போது அந்த பகுத்து காணும் தன்மை.
எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம எல்லோருமே ஒரு சமமான நிலை, ஒரு எண்ணங்கள், ஒரு ஓய்ந்த நிலைன்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சாதனை மன்றங்கள் நம்ம மனவளக்கலை மன்றங்கள் என்ற கூடிய ஒரு சாதனை மார்க்கம். சோ அப்படிப்பட்ட மன்றங்கள்ல நம்ம அமைத்து அந்த மன்றங்களை ஆங்காங்கு தோற்றுவிப்போம். இப்போ எல்லா இடத்துலயும் நமக்கு வந்திருக்கு. அதுல மட்டும் இல்லாம 6 வகையாக கிளையாக இயங்கும் அறிவானது புலன்களின் மூலமாக 5 வழிகளில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனாலும் நிலையாக உள்ள தன்னிலை அறிவும் உச்சவேகம் உடைய அறிவதனை தகுந்தபடி பயன்படுத்தப்படாதால் பலவிதமான கற்பனை மயக்கங்களில் ஈடுபடுகிறார். அப்போ இந்த விளைவாக தான் வாழ்க்கையில் என்ன ஆகுது, பல துன்பங்களை அவன் சந்திக்கிறான். சோ இப்படிப்பட்ட மொழியினால இந்த நாட்டத்தினால எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, எவ்வளவு பேரு நம்ம ஆட்சி இதுவாயிருக்கு. சோ இதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் மொழியை நம்ம ஒண்ணா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழி நமக்கு போதும். அதோட இல்லாம தெரிஞ்சுக்கணும்னா வேற ஒரு மொழி தேவை அப்படின்னா கூட நம்ம பார்த்துருக்கிறோம். அத மகரிஷிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, இன்றைய அரசியல் பொருளாதார உள்ள சீர்கேடுகள் எவ்வாறு நீங்கும்? மகரிஷிட்ட இன்றைய அரசியல் பொருளாதார உள்ள சீர்கேடுகளை எவ்வாறு நீங்கும்? மகரிஷிட்ட அப்பவே கேட்டுட்டா இருப்பாரு. மகரிஷி சொன்னது உழைக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவரை 5 பண்பாடுகளே சொல்லியிருக்காரு. அவரவர் உழைப்பினால, அவரவர் அறிவினால, ஆற்றலால வாழணும்னு சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட். சோ அப்போ உழைக்காமல் இருக்கக்கூடாது என்ற கடமைகளை வலியுறுத்தவும் கடமையின் மேன்மை பற்றி உணர்த்தவும் வகுக்கப்பட்ட நெறிமுறைகள் தான் பிற்காலத்தில் பொருளாதாரம் அப்படின்னு ஒண்ணு அமைஞ்சது. அப்ப அதன் மூலம்தான் என்ன ஆகுச்சு, பொருள் ஈட்டல், காத்தல், அனுபவித்தல், பிறர் கழித்தல் என்ற கூட்டுறவை உணர்த்தி வகுக்கப்பட்ட சமுதாய நெறிகள் தான் என்னாச்சு, அரசியல் துறை வந்துச்சு. அப்ப அந்த கடமைகளை செய்வதிலும் பொருள் துறையிலும் ஒருவருக்கொருவர் துன்பப்படுத்தாமல் இருக்க உணர்த்திய ஒரு நெறிமுறைகள் தான் என்ன ஆச்சுன்னா மதங்கள் ஆகுச்சு. அப்ப அந்த மதங்கள் இப்பொறுப்பில் உள்ள மனிதர்கள் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பத்திற்கு அடிமையாகி இன்னும் வேணும் என்ற பேராசை கொண்டு வாழும் நிலையால் தான் இத்தனை சீர்கேடுகள் ஏற்பட்டுள்ளன. அப்ப எப்படி வருது பாருங்க. அப்போ பொருளாதாரம், அரசியல், மதம் இந்த 3 துறைகளும் ஒன்றுக்குள் ஒன்றாக பின்னி பிணைந்து இருக்கு. இந்த 3 துறைகளும் பொறுப்பில் உள்ளவர்களுடன் சமுதாய நலத்தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களும் கூடி என்ன பண்ணும், தன்னிலை நோக்கமின்றி, அதாவது தன்னார்வ தொண்டராக இருக்கணும். தன்னிலை மறந்து, அதாவது தன்னிலை நோக்கமின்றி விஞ்ஞான அடிப்படையில் திட்டமிட்டு செயல்பட்டுதான் இந்த சீர்கேடுகளை போக்க வேண்டும் சொல்றாரு மகரிஷி. அப்ப இந்த சீர்கேடுகளை களை எடுக்கணும்னா என்ன பண்ணும், அவங்க தன்னார்வ தொண்டராக இருக்க வேண்டும். தன்னிலை மறந்து தனக்கு இல்லாததையும் பிறருக்கு உதவக்கூடிய தன்னார்வ தொண்டராக இருக்க வேண்டும். இதுதான் மகரிஷி சொன்ன உலக சமாதான திட்டத்துல அவர் முதல் படியா சொல்ல. அப்ப இது இதெல்லாம் எப்ப ஆகும்னு பாத்தீங்கன்னா அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு 150 ஆண்டுகள். சோ அப்போ அதுக்கேத்த மாதிரி குறுகிய நோக்கம் வேண்டாம் சொல்றாரு. ஏன்னா ஆங்கிலம் அந்நியர்கள் மொழியாம் என்று அலட்சியமாய் சிலர் சொல்வார். அதை விடுப்போம். எப்ப சொன்னது, 1954 அப்ப எழுதினது ஒரு கவியை. அப்போ ஆங்கிலம் அந்நியர்கள் மொழியாம் என்று அலட்சியமாய் சிலர் சொல்வார்கள். அதை விடுப்போம். தூங்காமல் ஆராய்ந்து அறிவில் வாழ்வில் துயரியும் பழக்க வழக்கங்கள் நம்மில் ஓங்கி வளர்ந்து இருக்கின்றது. அவற்றை போக்கி உயர்வென்ற தத்தனையும் கொள்வோம். வாழ்வில் தேங்கி நிற்கும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வகுத்து செயலாற்றி வாழ்வோம். அப்போ எப்படி இருக்கும், ஆங்கிலம் அந்நியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய நோக்கமா நம்ம இருக்கக்கூடாது, அலட்சியப்படுத்தவும் கூடாது. சோ அதையெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம அதையெல்லாம் நீக்கி நாம ஒரு நல்ல வழி மக்களுக்கு அதை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன இருக்குதோ அதிலிருந்து ஓங்கி அவற்றை போக்கி அவர்களுடைய களங்கங்கள் எல்லாம் போக்கி அவர்களை உயர் தத்துவ ஞானியாக தத்துவத்தை விளக்கி அவர்களுக்கு மக்களுக்கு ஒரு தேவையான திட்டங்கள்லாம் வகுத்து நாம் நல்ல முறையில் செயலாற்றுவோம். எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுதோ அந்த லாங்குவேஜ்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும், தேவையான அவங்களுக்கு திட்டங்கள்லாம் வகுத்து நாம் செயலாற்றி மகிழ்வோம் என்பார் மகரிஷி. அப்போ உலக பொதுமொழி தேவை. அப்போ எப்படி இருக்கணுமா, உலக பொதுமொழி தேவை. பன்மொழி புலமையும் மனித வர்க்கம் நல்வாழ்வு அடைய வேண்டும் என்ற நோக்கத்தையும் அறிஞர்கள் கூர்ந்து பற்றற்று ஆராய்ந்து ஒரு சிறந்த ஒரு பொதுமொழியை தேர்ந்தெடுப்பார்கள். அப்போ மகரிஷி கிட்ட என்ன பண்ணணும், ஒரு பொதுமொழி கண்டிப்பாக மக்களிடையே வரணும். சுவாமிஜி கிட்ட மகரிஷி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிற, அறிஞர்கள் சிந்தனைகள் அவர்கள் காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஏன்?
அதாவது அவங்களுடைய சிந்தனைகள்லாம் அறிஞர்கள் காலத்தில் அவங்களுடைய சிந்தனைகள்லாம் ஏன் அந்த காலத்திலேயே வந்து ஏற்றுக்கொள்ளலையே, ஏன் அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி சொல்வாரு, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் பாருங்க, உடை தைக்கும் போது அவர்களுடைய வளர்ச்சியை வந்து என்ன பண்ணுவாங்க, ஞாபகத்தில் கொண்டு தாராளமான அளவுல தைப்பாங்க. அப்ப போக போக என்ன ஆகுது, அது உபயோகம் நீண்ட காலத்துக்கு பொருத்தமானது. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் அம்மா வந்து தைக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு டெய்லர் வந்து கொஞ்சம் இதுவா தைப்பாங்க, தொலைதூரம். ஏன்னா அவங்க வளர வளர அது கரெக்டா ஆயிடும்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது போன்ற ஞானிகள் உலக மக்களுக்கு தரும் அறநெறி போதனைகளும் நல்வாழ்விற்கென்ற திட்டங்களும் அவ்வந்தந்த காலத்திற்கு சிறிது பொருத்தமில்லாமல் அவசியமற்றவை போலும் சிலருக்கு தோன்றலாம். புரியுதுங்களா? அப்ப அந்தந்த காலத்துல இருக்கும்போது அவங்களுடைய அறிஞர்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் இப்ப நமக்கு வந்து எப்படி தோணலாம், பொருத்தம் இல்லாம தோணலாம். ஆனா மகரிஷி எழுதுனது என்னன்னா, முற்கால அனுபவம், தற்கால தேவை மற்றும் சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூன்றையும் இணைத்து யூகிக்கும் திறனான திரிகால ஞானம் என்ற அகன்ற நோக்கில் ஞானியர்களுடைய திட்டங்களும் போதனைகளும் உருவாகுவதால் அவற்றில் அடங்கியிருக்கும் நன்மைகளை குறுகிய நோக்கமுள்ள மயக்கவாதிகளும் பாமர மக்களாலும் உடனே எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. புரியுதுங்களா? அப்போ உடனே நம்மளால என்ன பண்ண முடியாது, ஐயோ இவர் எழுதிட்டு போயிட்டாரு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியும். அப்ப அத்தகைய அறிஞர்கள் கருத்துக்களை சிறந்த சிந்தனையாளர்களும் நீண்ட எதிர்காலமே தெளிவாக விளக்கி வைக்கும். அப்ப எப்படிப்பட்ட இந்த அறிஞர்களுடைய கருத்துக்களும் நீண்ட எதிர்காலம் தான் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டும்ன்றாரு மகரிஷி. அப்போ இப்படிப்பட்ட சிந்தனை உடைய இந்த மொழியை பத்தி நான் கொஞ்சம் தான் எடுத்து கொடுத்திருக்கேன். சோ இதன் மூலமா வந்து நமக்கு நிறைய மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவிகள் கொடுத்திருக்காரு. இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, இந்த உலக சமாதான திட்டமாகட்டும், இந்த ஞான களஞ்சியமாகட்டும், ஒருவர் கருத்தை ஒருவர் பரிமாறிக்கொள்வது மட்டுமல்லாம ஒரு மொழி மட்டும் இல்ல, பல மொழிகளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி நிறைய கவிகள் வந்து பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரமணி என்ற இதழில வெளிவந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. 6 கவிகள் பாத்தீங்கன்னா அந்த மா அந்த மாத இதழில கூட வந்திருக்கு. சோ இப்படிப்பட்ட மொழிகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா நம்ம நாமளே உயர்த்திக்கிட்டு மக்களையும் நம்ம நல்வழிப்படுத்தணும் என்று சொல்லி இந்த உரையை வாய்ப்பளித்தது அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்த்தி வளம் காத்திருந்தாய், வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்தறி, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகத்து மக்களிடம் ஓங்குக மேலோங்குக, நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான சிந்தனை விளக்கமா, ஒரு நிறைய பேர் வந்து டச் பண்ணாத ஒரு டாபிக் எடுத்து சுவாமிஜியோட கருத்துக்களை வந்து பவர் பாயிண்டோட ரொம்ப அருமையாக சொல்லிகிட்டே வந்தீங்க. அதாவது நமக்கு தேவை வந்து நம்மளோட கருத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அவசியம். அதற்காக தான் வந்தது மொழி. ஆனால் அந்த மொழிக்காக எவ்வளவுலாம் வந்து நாட்டில் பெரிய லெவலில் பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. எதன் மேலும் வந்து வெறி வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த டாபிக்ல யாருக்கும் அவ்வளவு கேள்விகளே வராது. ஆமா, ஆக்சுவலி இது வந்து கேள்வின்றதை விட ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்கும்போது அது இன்னும் ஒரு 4-5 முறை கேட்டதான் அந்த புரிதல் வரும். ஆமா ஆமா. என்ன இது வந்து எல்லாருக்குமே ஒரு புதிய அனுபவமா தான் இருக்கும். ஓ, சுவாமிஜி இதெல்லாம் பேசியிருக்காரா அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அவர் லெட்டரே எழுதியிருக்காரு. ஆமா, நம்ம தேசம் முதல் தலைவர்கள் வந்து எல்லாருக்குமே லெட்டர்லாம் எழுதி ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு அவரு எழுதும் போது பார்க்கும் போதே நமக்கே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு நம்ம மொழிக்காகலாம் அப்படின்னு ஒரு டாபிக்கே அவர் எழுதி இருக்கும் போது ஒரு பிரமிப்பாதான் இருக்கு. ஆமா, சரிங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. பண்ணலாமாம்மா? கண்டிப்பா. வாழ்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக நமக்கு சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி ஜெயந்தி சாமுண்டீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம்,
உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 5:15 மணிக்கு இறைவணக்கம், குருவணக்கம், 5:30 மணிக்கு 9 மையத்தவம் தமிழில் நடைபெறும். 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மையத்தவம், 10:50க்கு துரியதவம். தொடர்ந்து நம் அருட்தந்தை அவர்களின் கவிதை மற்றும் விளக்கம். 11 மணிக்கு பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் திருப்பூரிலிருந்து இறப்பதற்கு மிக அருகில் ஏற்படும் அனுபவங்கள் உண்மையா என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு நித்யானந்த தவமும், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் இன்பம் காக்க என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கமும் அளிக்க இருக்கின்றார்கள். அனைத்து அன்பர்களும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை